அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி. சிவராத்திரி உருவான கதை பார்க்கலாமாங்க? நிறைய கதை இருக்குது. சிவராத்திரி உருவான கதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் நம்ம 2 கதையாவது சொல்லலாம். இது உண்மை கதையாக கூட இருக்கலாம், ஏன் சிவராத்திரி உருவாச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, தேவர்களும் அசுரர்களும் கடல்லேருந்து அமிர்தத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஸோ பார்க்கடலில் அமிர்தம் அதுக்கு ரொம்ப கஷ்டம், டக்குன்னு எடுக்க முடியாது. ஸோ வாசுகி அப்படிங்கிற பெரிய பாம்பை கயிறாக யூஸ் பண்ணுறாங்க. கடல்லேருந்து அமிர்தத்தை எடுக்கும்போது இந்த கயிறாக வாசுகி பாம்பு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை கையில் பிடிச்சி இழுத்து அதை கயிறாக கடலில் இது பண்ணும்போது நமக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு இது வேணுமில்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கும்போது அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வாசுகி பாம்பு வலி தாங்காமல் அத்தனை பேர் பிடிச்சி கயிறாக யூஸ் பண்ணும்போது அதுக்கு வலிக்கும் அல்லவா, வலி தாங்காமல் விஷத்தை கக்கிடுது. ஸோ அந்த விஷம் ரொம்ப கொடுமையான விஷம். ஸோ தேவர்களும் அசுரர்களும் சிவனை நோக்கி ஓடுறாங்க, எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், அந்த பாம்பு விஷத்தை கக்கிருச்சுன்னு சொன்ன உடனே சிவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துலையே தோன்றி அந்த விஷத்தை அவர் சாப்பிட்றாரு. ஸோ அந்த விஷம் உடலில் தொண்டையில் பார்வதி தேவி சிவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சிவன் தொண்டையில் கை வைக்கிறாங்க. ஏன் கை வைக்கிறாங்க அப்படின்னா, தொண்டையிலிருந்து அந்த விஷம் கீழே உடம்புல இறங்கிடக்கூடாது, கொடிய விஷம் அல்லவா. ஸோ தன் கணவனை காப்பாற்றுறதுக்காக பார்வதி தேவி கையை எடுத்து சிவன் தொண்டையில் வச்சு சிவனை தூங்காமல் இருக்க வைக்கணும். ஏன்னா தூங்கிட்டாங்கன்னா விஷம் உடலில் இறங்கிடும். ஸோ சிவனை தூங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்று இரவு முழுவதும் பூஜை நடத்துகிறாங்க. பார்வதி தேவி, தேவர்கள், ரிஷிகள் எல்லாருமே பூஜை நடத்துகிறாங்க. 4 கால பூஜை, சிவனை தூங்க வைக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ விஷம் உடலில் கலக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த நாள் தான் சிவராத்திரி, தூங்காமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி இன்றும் நாம் சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போய் இல்லை முடிஞ்சால் வீட்லேயே சாமி கும்பிட்றோம். ஓகே, இன்னொரு கதை என்ன அப்படின்னா, பார்வதி தேவி ஒரு நாள் விளையாட்டுத்தனமாக சிவன் கண்ணை க்ளோஸ், அதாவது விளையாட்டுத்தனம் கண்ணாமூச்சி விளையாடும் கண்ணை பொத்திடுறாங்க. அந்த மாதிரி கையை வச்சு கண்ணை மூடிடுறாங்க. என்ன உலக உயிர்களை அனைத்து துன்பம் அடையுது. செடி கொடி எல்லாமே உதிர்ந்து ஒரு அழகான பூமி காய்ந்த பூமியாக மாறிடுது. எல்லா உயிர்களும் துன்புற்றுது அந்த ஒரு நொடியிலேயே. ஏன்னா நமக்கு தான் பல வருடங்கள், கடவுளுக்கு ஒரு நொடி, நமக்கு தான் பல வருடங்கள். ஆனால் தேவலோகத்தில் ஒரு நொடி தான். பார்வதி கண்ணை மூடி உடனே பார்வதி தேவிக்கு என்ன பண்ணுறது, திரும்ப உலகத்தை ஒளிமயமாக்கும்னு சொல்லி சிவனை நினச்சி 4 கால பூஜை நடத்துகிறாங்க ரிஷிகள் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப உலகம் ஒளிமயமாகுது, பசுமையாகுது. ஸோ அந்த நாள் தான் சிவராத்திரின்னு சொல்லி இன்னும் கொண்டாடிட்டுருக்குறோம். ஓகே, இன்னும் நிறைய கதை இருக்குது. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணுமா, இது என்னுடைய கருத்து. அப்படிலாம் கிடையாதுங்க. வீட்டில் கூட சிவனை நினச்சி நம்ம விளக்கேற்றி வைக்கலாம். ஏன் அப்படி சொன்னால், எல்லா கோயிலில் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க, கூட்டம்லாம் அடிச்சுக்கிறாங்க, மோதிக்கிறாங்க. அந்த சிவனை போய் பார்க்கணுங்கிறதுல மக்களுக்குள்ளேயே அவ்வளோ இது இல்லை, இடிச்சுக்கிட்டு போகிறது, முன்னாடி போகிறது, இதெல்லாம் எதுக்குங்க? அந்த ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், கூட்டத்தில் இப்படியாச்சு குழந்தைங்க இப்படியானா. ஸோ நாம் கோயிலில் எந்த நாள் வேணாலும் கூட்டம் இல்லாதப்போ போய் சிவனை நினச்சி கும்பிட்டா சிவன் அருள் கொடுப்பார். சிவராத்திரி அன்னைக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் போன வருடம் சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போய் நெருக்கி சிவனை பார்க்குறதுக்குள்ளே எல்லாம் முந்தி அடித்து இந்த டைம் நாங்கள் சிவராத்திரி கோயிலுக்கு போகல, வீட்டிலேயே விளக்கேற்றி கும்பிட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா, சிவன் தூண்லையும் இருப்பார். சிவன் எல்லா கடவுளுமே அப்படி தான், காற்றுலையும் இருப்பார் கடவுள், நமக்குள்ளே இருக்கிறார் கடவுள். அதை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தள்ளிட்டு போய் சிவனை கும்பிட்டா சிவன் அருள் கொடுத்துருவாரா? அதான் சிவன் விரும்புவாரா? ஸோ முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, முடியலையா வீட்லேயே அழகாக மன அமைதியாக விளக்கேற்றி வச்சு சிவன் நினச்சி மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அன்பை பரிமாறிக்கலாம். அவ்வளோதான். நம்ம என்னை பொறுத்தவரை இது என்னுடைய கருத்து. கூட்டத்தில் போய் கும்பிட்டா தான் அருள் கிடைக்கும், சிவராத்திரி அன்னைக்கு போய் சிவனை கும்பிட்டா தான் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் உங்கள் பர்த்டே அன்னைக்கு தான் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமா? எல்லா நாளும் அது உங்கள் குழந்தை தானே. அதே மாதிரி சிவனுக்கு எல்லா நாளும் நம்ம குழந்தைகள் தானே. சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலாக அப்படிலாம் கிடையாது. ஸோ எங்கேயுமே இருப்பார். நம்ம கோவப்படாமல் நல்லது செய்யலாம். நமக்குள்ளேயே சிவன் இருக்கிறாரு, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து எதை பற்றி பேசலாங்கிறதோடு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.